வில்லன்னு, இன்னொரு பக்கம் தளபதின்னு ஒரு இளைஞ கூட்டம் ஒரு பக்கம் தலைவன் இன்னொரு பக்கம் தளபதின்னு ரெண்டு தரதலை கூட அடிச்சிட்டு இருக்கு. இப்ப அது என்னன்னு எனக்கு என்ன தெரியல. இப்போ ஒரு இளைஞன் வந்து மெடிக்கல் படிக்கிறதுக்கு செலவழிக்கிற காசை விட ஒரு நடிகருக்கு ஒரு 100 அடியில கட் அவுட் கட்டுறதுக்கு செலவழிக்கிற காசு ரொம்ப அதிகமா இருக்கு நடுவரவில்லை. இதன் மூலம் சினிமா என்னத்தை வளர்க்குதுன்னு எனக்கு என்ன தெரியல. ரைட், அடுத்ததாக நாங்க பவித்ரா பக்கம் வருவோம். அது சினிமா பாணியில சொன்னா வாமா மின்னல் அப்படிதான் இருக்காங்க அவங்க வேலைக்கு. அடுத்து அவங்க என்ன சொன்னாங்க, ரிமோட் நம்ம கையில் தான் இருக்கு. ஓ, ரிமோட் நம்ம கையில் தான் இருக்கு. ஆனா சினிமா இப்போ அவுட் ஆஃப் கண்ட்ரோலா போயிட்டு. ரைட், நெட்ஃபிளிக்ஸ்ல படம் பாருங்க அல்லது கூகுள் அல்லது ஜிமினி அதுல பாருங்கன்னு சொன்னாங்க. ஆனா எனக்கு இதுவரைக்கும் தெரியல இந்த நெட்ஃபிளிக்ஸ்ல நல்ல படம் என்ற ஒரு ஜோனர் இருக்கான்னு எனக்கு என்ன தெரியல. அப்படி இருந்தா அவன்கிட்ட தான் கேட்கணும், அந்த லிங்க் இருக்கான்னு சொன்னாங்க. அடுத்தது அவங்க தாய்க்கிழவி படத்தை பற்றி சொன்னாங்க. உண்மைதான், தாய்க்கிழவி படம் நல்லதான். இதற்கு முதல் பாரதிராஜா எடுத்த கருத்தம்மா படம், பெண் சிசு கொலையை வலியுறுத்தி வந்த படம். அந்த படத்தை நீங்க தியேட்டரை விட்டே ஓட விட்டீங்களா? தியேட்டர்லயே விடலையா நீங்க படத்தை? அடுத்ததான் நாங்க பார்த்தோம் பவித்ரா நிறைய படங்கள் சொன்னாங்க. எனக்கு ஒரு இன்னொரு டவுட் தான். இப்ப ரீசெண்டா இப்ப காலத்துல ஒரு படம் வந்துச்சு. படத்துக்கு பேர் வைக்கிறதே ரொம்ப ஒரு கூச்சமா இருக்கு. எனக்கு கேட்க கூட சொல்ல கூட ஒரு அருவருப்பா இருக்கு. பரவாயில்ல, சொல்லிதான் ஆகணும். என்ன அப்பதான் பவித்ராக்கு அது விளங்கும். இருட்டறையில் முரட்டு குத்து. இதன் மூலம் நீங்க சமுதாயத்துக்கு என்ன பவித்ரா நீங்க சொல்ல வாரீங்க? எனக்கு என்ன விளங்கல. இந்த தலைப்பின் மூலம் சமுதாயத்துக்கு என்ன சொல்ல வாரீங்க? பேய் எப்படி அழகா இருக்கும்னு சொல்ல வாரீங்களா? இல்லாட்டி அந்த படத்தை பார்த்து இருக்கிற ஆக்கள் என்னதை புரிஞ்சு கொள்ளணும்னா எனக்கு என்ன தெரியல. ரைட், அடுத்த தலைப்பு போவோம். சீமா ஒரு குழந்தை, அது குழந்தையில ஒரு குட்டி சாத்தான். ரைட், அடுத்தது நம்ம பார்த்தோம். இப்ப நடிகர்கள் வந்து சொல்றதை கேட்டு போதை இருக்காங்களாம். நான் இப்ப ரீசெண்டா ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்தேன். அதுல ஷாருக் கானும் சல்மான் கானும் பான் பராக் சாப்பிடுற அட்வர்டைஸ்மெண்ட். ஆனா அவனுடைய குழந்தைகள் அந்த பான் பராக்க சாப்பிடுறாங்க இல்லையோ, அந்த அட்வர்டைஸ்மெண்ட் பார்த்து இளைஞர்கள் பான் பராக்க சாப்பிட்டு ரோட்ல எச்சில் துப்பி நம்ம நாட்டை தான் ரொம்ப நாஸ்தியாக்கிட்டு இருக்காங்க. அடுத்தது சொன்னாங்க படங்கள் வந்து சாதியை ஒழிக்குதாங்க. அப்படி படங்கள் சாதியை ஒழிக்குது என்றால் அந்த படத்துல சாதியுடைய பெயரை நாங்க நிப்பாட்டி இருக்கணும். ஆனா சில படங்களை பாத்தீங்கன்னா சின்னர் கவுண்டர், தேவர் மகன், நாயர் அந்த படத்திலே அந்த சாதியை குறிப்பிட்டு பேர் வருது. இது எங்க சாதியை ஒழிக்குதுன்னு எனக்கு என்ன புரியல நடுவர்களே. ரைட், அதே மாதிரி தான் சொன்னாங்க இளைஞர்கள் வந்து என்ன செய்யறாங்களாம், நடிகர்கள் பேச்சை கேட்கிறாங்களாம். உண்மைதான். அதனாலதான் இப்ப இளைஞர்கள் எப்படி திடுறான், உடல் மண்ணுக்கு உயிர் நவிதா கண்டல் ஒத்துக்கிறாங்க. ரைட், அடுத்ததான் நாங்க பாலாஜி வருவோம். ரைட், பாலாஜி என்ன சொன்னாரு, படத்தை பார்த்து தான் தமிழை கற்றுக்கொண்டாரு. நல்ல விஷயம், நான் அதை வரவேற்கிறேன். ஆனா எல்லாரும் பாலாஜி மாதிரி வருவாங்களான்னு எனக்கு தெரியாது. நிறைய பேர் படத்தை பார்த்து களவெடுக்கவும் கற்பழிக்கவும் தான் கற்றுக்கொள்றாங்க. அடுத்ததான் நாங்க உதாரணமா சதுரங்க வேட்டைன்னு ஒரு படம் பார்த்தோம்னா, அந்த சதுரங்க வேட்டை படத்துல ஆரம்பத்துல இருந்து முடிவு வரைக்கும் எப்படி ஒருத்தனை ஏமாத்தலாம்னு சொல்லி கொடுக்குறாங்க. அந்த படம் வந்து ஒரு வீக்லயே இந்தியாவில மட்டும் 31 இடத்துல அதே மாதிரி திருட்டு நடந்திருக்குது. சரி, இது என்னத்தை ஊக்குவிக்குதுன்னு நடுவர்கள் எனக்கு சொல்லணும். நீங்களும் சொன்னீங்க படம் பார்த்து தான் நான் ஜெர்மன் கத்துக்கொள்ளணும். நல்ல படத்தை பாருங்க, ஜெர்மன்ல நல்ல படம் இருக்கு நிறைய. ஓகே, அடுத்ததான் சமீபத்துல ஒரு பெரிய ஒரு படம், ஒரு புராண கதையை தழுவிய படம், ராமாயணம் என்ற கதையை தழுவிய ஒரு படம், ஒரு பெரிய நடிகருடைய படம். அந்த படம் இப்ப ரீசெண்டா வந்துச்சு. அந்த படம் வந்ததை பற்றி நான் கூட சொல்லல. ஆனா அந்த படத்தை எடுத்த இயக்குனர் வந்து ஒரு அட்வைஸ் விட்டாரு. என்னன்னா, அந்த படம் பார்க்கும்போது தியேட்டர்ல ஒரு சீட்டு வெக்கேட்டா விடணுமா. அதுக்கு ஏன்னு கேட்டா, அந்த படத்தை பாக்குறதுக்கு அனுமான் வந்து உட்காருவாங்க. இதுக்கு மேல சினிமா என்ன மூட நம்பிக்கையை உள்ளுக்குள்ள கொண்டு வர போது நீங்க எனக்கு சொல்லுங்க. கற்காலத்துக்கு தான் சினிமா கொண்டு போய் கொண்டிருக்குது. சினிமா வந்து நல்லதை மட்டும்தான் சமுதாயத்துக்கு சொல்லணும்னா இந்த சென்சார் கோடு வந்திருக்கவே தேவையில்லை. சென்சார் கோடு இல்லாமே சினிமா வந்திருக்கும். சென்சார் கோடு ஏன் கொண்டு வந்தாங்கன்னா, இந்த சினிமாக்கள் அவ்வளவு கொடூரங்களையும் வன்மங்களையும் சாதிகளையும் உட்புகுத்தி கொண்டிருக்கிற காரணமாக தான் இந்த சென்சார் கோடு இந்தியாவில் கொண்டு வரப்பட்டது. அடுத்ததுல இருந்து நான் சொல்றேன் என்னன்னா, இந்த இவர் சொன்னாரு என்னது, தியானம் பண்ற இடத்துலயும் மனுஷன் சினிமா பார்க்குற இடத்துலயும் தான் நிம்மதியா இருக்கான். இப்படி ஒருத்தர தியானம் பண்ண விட்டு தான் இப்போ ஒரு நாட்டை உருவாக்கி வச்சிருக்கான். அவனை பற்றி நம்ம பேச தேவையில்ல, அது வேற விஷயம். அதை விடுங்க. இவருக்கு என்னுடைய கருத்துப்படி சினிமா என்பது ஒரு தொழிற்சாலை. அந்த தொழிற்சாலையில போடக்கூடிய முதலாளிக்கு மட்டும்தான் சினிமாவில் இருந்து ஒரு பயன் கிடைக்குமே ஒழிய அதை பார்க்கிற மக்களுக்கு எந்த பயனும் கிடைக்காது என்று கூறி இந்த வாய்ப்பளித்ததுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி. பாயிண்ட் பை பாயிண்ட் ரிபட்டல் அப்படின்னு அவங்க பேசுற 3 பேருக்கும் சேர்த்து வச்சு பதில் சொல்லிட்டு போயிட்டாரு. அவர் சினிமா ஒரு பாயிண்ட் சொன்னார். சினிமா ஒரு நல்ல செய்தி சொல்லுதுன்னா, எல்லா சினிமாவும் நல்லதுன்னா சொல்லுதுன்னா, எதுக்குங்க ஒரு தணிக்கை வாரியம், சென்சார் போர்டு எதுக்கு வேணும்? அவர் கேட்குற கேள்வி நியாயமாட்டேங்க இருக்கு.
இப்போ எல்லா சினிமாவும் நல்ல செய்தி சொல்லலை, எல்லா சினிமாவிலையும் நல்ல விஷயங்கள் மட்டுமே இல்லை, கெட்ட விஷயங்களும் இருக்குன்ற மாதிரி தான் ஒரு தோற்றம் இருக்கு. அதனால தான் சென்சார் போர்டுன்னு ஒன்று இருக்கு. யோசிச்சு பார்த்தா அதுவும் நியாயமான கேள்விதான். சரி, ரொம்ப 2 அழகா பேசிட்டு போயிட்டாங்க. என்னோட வேலை கொஞ்சம் கஷ்டமாயிருச்சு. இப்போ தீர்ப்பு சொல்லணும், தீர்ப்பு சொல்ல வேண்டிய நேரத்துக்கு வந்திருக்கோம். இப்போ 2 அணியனும் வந்துட்டு கொஞ்சம் காரசாரமா விவாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா காதல். காதல் வந்துட்டு 2 பேருமே வந்துட்டு அவங்களோட பார்வை சினிமாவில் எப்படி காதல் இருக்கு, சினிமாவால சமுதாயத்துக்கு எப்படி காதல் வந்து நாங்கள் கற்றுக்கிட்டோம், சமுதாயத்துக்கு அது எப்படிலாம் யூஸ் ஆச்சு அப்படின்னு பேசுனாங்க. இதெல்லாம் எப்படி யூஸ் ஆகலை, எப்படி சமுதாயம் சீரழிஞ்சு போச்சுன்னு அவங்க பேசுனாங்க. இப்போ சினிமா வந்து காதலை வந்து காட்டியிருக்கு. உண்மைதான், எல்லா தமிழ் சினிமாலையும் காதல் வந்து ஒரு கதையோட மையக்கருவாக இருந்துகிட்டே இருக்கு. சினிமா காதலை மட்டும் காட்டுனா மட்டும் நான் பார்க்கல. அதையும் தாண்டி அம்மா குழந்தையோட நேசம், அப்பாவும் பையனோட அன்பு, அப்பாவோட அவங்களோட மகளோட பாசம், நண்பர்களோட நட்பு, இந்த மாதிரி பல உணர்வுகள் உறவுகள் ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக காட்டியிருக்கு. நிறைய படத்துல நம்ம பார்த்துருக்கோம். சினிமா இதையும் காட்டியிருக்கு. அதே சமயம் இவங்க சொல்றது பார்த்தீங்கன்னா சினிமா கள்ளக்காதலை காட்டியிருக்குங்க. நல்ல காதல் மட்டும்தான் இருக்கா, கள்ளக்காதலையும் காட்டியிருக்கு. காதல் எப்படியெல்லாம் செய்யக்கூடாதுன்றதெல்லாம் காட்டியிருக்கு. அதை பார்த்து சமுதாயம் வந்து சீரழிஞ்சு போகுது, ஆசிட் பாட்டில் வந்து எடுத்துட்டு போறாங்க அப்படின்றதையும் சொல்றாங்க. இதை யோசிக்கிறப்போ அது ஒரு நியாயமான விஷயமா தான் தோணுது. இப்போ பார்த்தீங்கன்னா சினிமா வந்து சமுதாயத்தின் ஒரு கண்ணாடியாக இருந்து சமுதாயத்தை பிரதிபலிக்கணுமே தவிர, ஒரு பூத கண்ணாடியாக இருந்து சமுதாயத்தில் நடக்கும் சிறு சிறு தவறுகளை பெரிதாக காட்டி அதை வணிக நோக்கத்திற்காக சமுதாயத்தை எதிர்மறையான ஒரு திசையில வந்துட்டு சமுதாயத்தை வந்துட்டு வழிநடத்தி சென்றுடக்கூடாது. இதுக்கு சினிமாவுக்கு வந்து ஒரு பெரும் பங்கு இருக்கு. ஏன்னா இவங்க சொன்ன மாதிரி சினிமா வந்து ஒரு நூலகம் இல்லாத ஒரு கிராமம் கூட இருக்கலாங்க. ஆனா சினிமா திரையரங்கு இல்லாத ஒரு கிராமம் இல்லை. எல்லா இடத்துலையும் திரையரங்கு இருக்கு, எல்லா ஊர்லயும் வந்து சினிமா ஓடுது, எல்லாரும் சினிமா பார்க்குறோம். அது பொழுதுபோக்கு என்ற ஒரு அம்சத்தையும் தாண்டி நம்ம வந்து அது நம்ம வாழ்க்கையில் ஒரு அங்கமாக மாறிவிட்டதுன்னு தான் நான் சொல்லுவேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ வந்துட்டு சினிமா அப்படியே எல்லா சினிமாவும் கெட்டது அப்படின்னு புறந்தள்ளிடவும் முடியாது. அதே சமயம் எல்லா சினிமா நல்லாவும் இருக்குன்றதையும் வந்து சொல்லிடவும் முடியாது. சினிமா வந்து வேற ஊடகங்களுக்கு இல்லாத ஒரு பெரிய வலிமை சினிமாவுக்கு இருக்கு. என்னன்னா ஒரு மனுஷனோட மனதில் தாக்கத்தை உருவாக்குது. இப்போ ஒரு மனுஷனை பார்த்தீங்கன்னா அவன் நல்லவர் கெட்டவர் அப்படின்றத நீங்க எப்படி தீர்மானிப்பீங்க? ஒருத்தர் நல்ல அறிவாளிங்க, ஒரு ரொம்ப அறிவாளி நல்லவர் அப்படின்னு நான் சொல்லுவோம். இல்லை, ஒரு நல்ல மனசுக்காரருங்க நல்லவருங்க அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ அப்படி ஒருத்தர் நல்லவரா கெட்டவரான்னு தீர்மானிக்கக்கூடிய அந்த மனசை பாதிக்கக்கூடிய ஒரு ஊடகமாக சினிமா திகழ்கிறது. ஸோ அப்படிப்பட்ட ஒரு ஊடகத்துல ஏதோ ஒரு செய்தி சொல்றோம், இல்லை அந்த ஊடகத்துல நம்ம ஏதோ ஒரு படைக்கிறோம் அப்படின்னா ரொம்ப பொறுப்பான ஒரு படைப்பாக அது இருக்க வேண்டும். அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம சினிமா பார்க்குற நமக்கும் அந்த பொறுப்பு இருக்க வேண்டும், படைப்பாளிகளுக்கும் அந்த பொறுப்பு இருக்க வேண்டும் அப்படி என்று சொல்லிவிட்டு நல்ல சினிமாவை பார்த்து நல்ல சமுதாயமாக முன்னேறுவோம் என்று கூறி வாய்ப்பளித்த இந்த நல்ல உள்ளங்களுக்கு நன்றி கூறி எனது உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். நல்ல திரைப்படங்களை பார்த்து நல்ல கருத்துக்களை எடுத்துக்கொண்டு அதன் பேரில் நம்ம வாழ்வில் முன்னேற வேண்டும் என்ற நல்ல ஒரு தீர்ப்பை வழங்கிய நடுவர் அவர்களுக்கு
அடுத்த நிகழ்ச்சியாக இதுவரைக்கும் நம்ம வந்து எல்லாம் டான்ஸ் பர்ஃபார்மன்ஸஸ், கிளாசிக்கல் டான்ஸு, ஃபோக் டான்ஸு, குரூப் டான்ஸ், சினி ஃபியூஷன் எல்லாம் பார்த்துட்டோம். இது ஒரு புது மாதிரியான பர்ஃபார்மன்ஸ், இந்த டேவோட புது பர்ஃபார்மன்ஸ். ஓகே ஓகே. அதற்கு முன்பாக பட்டிமன்ற குழு ஒரு புது புகைப்படம் எடுத்துக்கொள்கிறார். அடுத்தபடியாக வந்து ஒரு